நேயர்கள் அனைவரையும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடைய விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, நாடாளுமன்றத்தில் அத்துமீறலுக்கு அரசு பதிலளிக்க கோரிக்கை அவசியமா, இது அரசியலா? கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடந்த நாடாளுமன்றத்தினுடைய கலவரம் சர்வதேச சமூகத்தை திருப்பி வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. இந்தியாவிலே மிகப்பெரிய தேசமாக இருக்கும் இந்த நாட்டில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவழித்து பல கலாச்சார பரிவர்த்தனைகளை உள்வாங்கி பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன குளறுபடி என்ற கேள்வி எழுகின்றது. இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம், இதற்கு உண்மையான காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மக்களவையில் தங்கள் குரல்களை வைப்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு இயல்பு. இது உண்மைதான். ஆகவேதான் இன்றைக்கு அவர்கள் எழுப்பிய அந்த கேள்வியினுடைய உள்துறை அமைச்சரும் பிரதமரும் பதிலளிக்க வேண்டும் என்ற குறிப்பிட்ட கோரிக்கை எழுப்பப்படுகின்ற போது அவற்றுக்கான கோரிக்கைகள் எழுப்பினார்கள். அதை கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லையா என்ற மறுபுறம் 14 பேருக்கு மேற்பட்டவர்கள் அல்லது 15 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இது குறித்து தனது கருத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? இந்திய ஜனநாயகம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே கேட்பது என்ற கேள்வி என்னவென்றால், உலகில் பல்வேறு நாடாளுமன்ற வரலாற்றுகளை தற்போது கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். காசாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய படுகொலைகளை குறித்து மாறுபட்ட மோதல்கள் யாயிர் லாவீர் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய தலைவரும் கூட அவருடைய நாட்டில் நடப்பதற்கு எதிரான முறைகளை அங்கே வைக்கிறார்கள். எங்கே? இஸ்ரேல் டெல் அவீவில் நடக்கிறது. பிரிட்டிஷ்லே அதே போன்று நடக்கிறது. அமெரிக்கன் டெமோக்ரட் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபைகளிலும் நடக்கத்தான் செய்கின்றது. யாரும் இதுகாரம் இப்படிப்பட்ட கடும் போக்குவாதத்தையோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்ட சிந்தனைகளையோ சஸ்பெண்ட் செய்வதோ நாங்கள் காண முடியவில்லை. இது நான் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியாளர். ஆனால் இந்த நிலைவில் இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பது இயல்புதான். கேள்வி எழுப்பாவில்லை இருந்தால் சிக்கல். ஏன் இதை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும்? அப்படி ஒரு கேள்வி. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்கினாலும் கூட சமாதானமாக பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் வெளியே செல்லுங்கள், உரிமை மறுப்பு என்பதை போன்று வைப்பது குற்றவாளிகள் கூண்டில் நடத்தப்படுவதற்கு ஒப்பாகுமா? ஜனநாயகம் என்ன ஆனது? அல்லது பாரதிய ஜனதா முடிவு செய்திருக்கக்கூடிய தங்கள் கொள்கை வளர்ப்பு விவகாரத்தில் அதிகார குவிப்பின் அடிப்படையிலே ஒரு எச்சரிக்கையை எதிர்க்கட்சிகளுக்கு விடுகிறார்களா? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், தேசிய நாளிதழ்கள் வந்திருக்கிறது. இது குறித்து நாம் விவாதிப்போம். மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். ஐயா அவர்களை வரவேற்கின்றேன். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு TDS ரவிச்சந்திரன் அவர்களை நான் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் எங்களோடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பொன் கிருஷ்ணமூர்த்தியும் அரசியல் விமர்சகர்களாக திரு சரவண பெருமாள் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ரங்கராஜ், நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன், நான் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட தலைப்பை சொல்லியிருக்கிறேன். தற்போது நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச அவைகளில் இப்போ இந்த பல வெளிநாடுகளுக்கு கட்டுரைகளை எழுதி கொண்டிருப்பவன் நானுமாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அதை பார்த்து தான் எழுதுகின்றோம். புதுசாக ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள், இந்திய நாடாளுமன்றத்தின் வரலாறு சரிதானா? இப்பொழுது காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களும் திமுக உறுப்பினர்கள்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறித்து பாஜக எடுத்த நடவடிக்கை சரிதானா? இல்லை, பொதுவாக பார்லிமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டால் ஒரு 25 ஆண்டுகளாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதிர்கட்சியில் இருக்கும்போது ஒரு ஒரு மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. ஆளுங்கட்சியான நிலைமை மாறிடும். இதில் 2 பிரதான கட்சிகள் பெரும்பாலும் காங்கிரஸ், பிஜேபி, இல்லை வேறு சில மாநிலங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் கூட ஆளுங்கட்சியாக இருக்குது. மேற்கு வங்கத்தில் வேறு சில இடங்களில் கூட இந்த மாநில கட்சிகள் ஆட்சியில் இருக்குங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க ஒரு நிலை எடுக்கிறாங்க. ஆமாம். எதிர்கட்சியாக இருக்கும்போது அங்கே எம்எல்ஏவோ எம்பியா அவங்க வந்து ஒரு தர்ணாவோ உள்ள ஒரு காரசாரமான விவாதங்கள் இப்போ பார்லிமெண்ட்டில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெல் ஆஃப் த ஹவுஸ் அப்படிம்பாங்க. கிணறு பகுதின்னு சொல்லுவாங்க. அதை ஸ்பீக்கருக்கு முன்னால் இருக்கிற பகுதி வந்து ஒரு கிணறு போல் இருக்கும் அப்படின்னு அந்த அதிகாரிகளை சுற்றி உட்காந்துருப்பாங்க. இந்த பகுதிக்கு வந்து இந்த எம்எல்ஏக்கள் ஆக்ரோஷமாக பேசுவார்கள். சிலர் சட்ட முன்வடிவுகளில் அந்த பேப்பரை தூக்கி எறிவாங்க, சிலர் பேப்பர் வெயிட்டை தூக்கி எறிவாங்க, வேறு சிலர் சபாநாயகரிடம் கோபமாக அவங்க வந்து பேசுவார்கள்.
இன்னும் சிலர் ஒரு சம்பவத்தில் அத்வானி போன்றவர்கள்லாம் கேஷ் ரொக்க காசு அங்கே கொண்டு வீசினார்கள் சபாநாயகர் முன்னால். அது நல்ல அமர் சிங் முக்கியமாக இதுதான் செய்தார். அந்த சம்பவத்துக்குள்ளே போல சரி, இதெல்லாம் அங்கே இருந்து அந்த வெல்லாத ஹவுஸில் சம்பவங்கள் நடக்கும். ரைட். அப்போ சில நேரத்தில் சஸ்பெண்ட் செய்வார்கள், சில நேரத்தில் சபாநாயகர் கண்டித்து விட்டுருவார். ஆனால் சஸ்பென்ஷன் சொன்னால் சில நேரத்தில் ஃபார் அ போர்ஷன் ஆஃப் த டே ஆர் 1 டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நடந்துச்சு ஒரு டெரிக் ஓப்ரியன் பொறுத்த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் அதிமுக எம்எல்ஏக்கள் அல்லது அதிமுக ஆட்சியில் திமுக எம்எல்ஏக்கள் ஏதோ பிரச்சனை வரும்போது மார்ஷல் உள்ளே கூட்டு வந்து இன்னும் தீவிரமாக இருக்கும், குண்டுக்கத்தாக தூக்கி வெளியே கொண்டு செல்வார்கள். அது போன்ற தூக்கி செல்கின்ற காட்சி பாராளுமன்றம் பொதுவாக இருக்காது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவை வந்து ஒரு முறை ஒத்திவைப்பு, மீண்டும் ஒரு முறை கூப்பிடுவாங்க, சில சமயம் 2-3 வாட்டி கூப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு. ஆனால் அதே பிரச்சனை தொடர்ந்து நீடிக்கும். உடனே சபாநாயகர் அவை ஒத்திவைக்கப்படுது, நாளைக்கு வரை ஒத்திவைக்கு கடைசியில் சொல்வார். இப்படி போயிட்டு இருக்கும். சில நாள் 4-5 நாள் 7 நாள் வந்து பார்லிமெண்ட் முடங்கி கிடக்கும். இது பொதுவாக ஒரு பார்லிமெண்ட்டில் எல்லா ஆளுங்கட்சியும் கையாண்டிருக்கிற முறை என்னென்னா, வெளியேற்ற மாட்டாங்க, நல்ல சஸ்பென்ஷன் வராது, ஏதோ ஒன்று ஒரு தீர்வுக்கு வருவார்களா அப்படின்னு பார்ப்பாங்க. பேச்சுவார்த்தை மூலமாக ஏதாவது அவுட் ஆஃப் பார்லிமெண்ட் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு நெகோஷியேட் பண்ணுவாங்க, ஒரு அமிகபிள் செட்டில்மெண்ட், 1 மணி நேரம் 2 மணி நேரம் தனி விவாதத்துக்கு ஏற்பாடு செய்கிறோம். இந்த போல் ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடு ஸ்பீக்கரும் மற்றவங்கள ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த கட்டன்றது வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதனால் பார்லிமெண்ட்டில் செய்கின்ற நடவடிக்கைகள் சஸ்பென்ஷன் குறைவாக இருந்தாலும் முன்னால் கூட நடந்திருக்கு. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் 1 வாரம் 10 நாள்லாம் பாரதிய ஜனதா கட்சி அங்கே எதிர்த்து கடுமையான போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. அதுதான் தலைவராக. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, நீங்கள் கடந்த கால வரலாற்றை சொல்லிட்டீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, கொண்டு போனது புஷ்வானமா இல்லையாங்கிறது 2வது விஷயம், நல்லா கவனிங்க. ஆனால் உள்ளே கொண்டு போனது ஒரு தற்கொலை படையினுடைய ஒரு குண்டுதாரி யாராவது உள்ளே சென்று தான் இன்றைக்கி உயிருக்கு என்னங்கிறது பிரச்சனை இருக்குது. ஓகே, இது இப்போ இந்த வாதத்தை பாரதிய ஜனதா கவனமாக தவிர்க்கிறதா? இது 2வது பிரச்சனை எங்கேருந்து வருகிறன்றது. அதில் வந்து அரசியல் இருக்குது. அரசியலாக அவசியமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அரசியல் இருக்குது எப்படின்னு சொன்னால், தீவிரவாதம் என்ற பிரச்சனை வரும்போது, இது 22வது ஆண்டு 2001 இதே தேதியில் பார்லிமெண்ட் தாக்கப்பட்டது. அப்போது பாரதிய ஜனதா கட்சி அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஆமாம். அப்போது நடந்தபோது 5 லேயர் தாண்டி, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, 5 லேயர் தாண்டி பார்லிமெண்ட்லாம் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம், நேராக சென்றிருக்கோம், பத்திரிகையாளர் நம்ம சென்றிருக்கோம். வெளி கேட்லேருந்து கிட்டத்தட்ட 1-1.5 கிலோமீட்டருக்கு 5 லேயர் தாண்டி தான் உள்ளே வர முடியும். அதை தாண்டி உள்ள துப்பாக்கியோட அவங்க வந்து சுட்டாங்க. 2001 பயங்கர கலவரம் நடந்திருக்கும். அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு தப்பிச்சு. 2001 சம்பவம் நீங்கள் இன்னொன்று முக்கியமாக பார்க்கணும். தீவிரவாதம் வரும்போது பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னா, அதர்ஸ் ஆன் சாஃப்ட் ஆன் டெரர், தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் அவர் வந்து போதிய கவனம் செலுத்துவதில்லை, அவர்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் 99 இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சங்கிலி தொடர் போல் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். 1999 இதே டிசம்பர் 24 வரப்போகுது, அந்த ஆனிவர்சரி. 1999 டிசம்பர் 24 வாஜ்பாய் பிரதமராக இருக்கார், அத்வானி டெப்டி பிரைம் மினிஸ்டர் இன் சார்ஜ் ஆஃப் ஹோம். அப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர்க்ராஃப்ட் ஹைஜாக் செய்யப்பட்டு, அது HUM என்று சொல்கின்ற பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத அமைப்பு இவங்க ஹைஜாக் செய்து முதலில் அம்ரித்சரில் ரீஃபியூலிங் அங்கே வருது. அப்போது ஆர்மி சொன்னாங்க, நம்ம கமாண்ட் ஆப்ரேஷன் செய்து வில் ஸ்டார்ம் தி ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஷூட் டவுன் தி டெரரிஸ்ட் அண்ட் ஃப்ரீ தி ஹாஸ்டேஜஸ் அப்படின்னு பிளான் கொடுக்குறாங்க. ஆனால் வாஜ்பாய் அதை மறுத்துட்டார், பர்மிஷன் கொடுக்கல. அங்கே ரீஃபியூலிங் செய்து என்ன பண்ணுறாங்க, பல நாடுகள் சென்று கடைசியில் காந்தார் ஆப்கானிஸ்தான் தாலிபானோட ஜஸ்வந்த் சிங் போனார். அது ஒரு அதெல்லாம் இருக்குது. ரைட். அப்போது அவங்க என்ன வைத்த டிமாண்டு, 3 டெரரிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுன்றாங்க. HUM டெரரிஸ்ட் அசாத் மசூர் தான் அவங்க முதல்ல டிமாண்ட். கரெக்ட். அசாத் மசூர் 3 பேர். அந்த 3 பேர் தான் பின்னால் 2001 உட்பட 2001 பார்லிமெண்ட் அட்டாக் உட்பட பல்வேறு இந்தியாவில் நடந்த
தீவிரவாத சம்பவங்களுக்கு காரணமாக இருந்தாங்க. யார்? டேனியல் பேல் கிட்னாப்பிங் அண்ட் மர்டர், 2008 மும்பை அட்டாக், 2016 பத்தான்கோட் அட்டாக், 2019 புல்வாமா அட்டாக்ஸ், இப்படி பல்வேறு டெரரிஸ்ட் சம்பவங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 2019 இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, 1999 நடக்குது, 2001 நடக்குது. இப்போ என்ன இதில் பார்க்கணும்னு சொன்னால், மற்றவங்க ஏதோ யார் சாஃப்ட் ஆன் டெரரிஸ்ட்டுக்கு வந்து இதெல்லாம் செய்கிறாங்க. 99 செய்து விடுவா டெரரிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியன் பிரிசனில் இருக்கிற டெரரிஸ்ட்டை இந்த டெரரிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணது வாஜ்பாய் அரசு. சார் மோஸ்ட் பின்னால் நடந்த பாருங்க 2001 பார்லிமெண்ட் அட்டாக் அவங்க தான் காரணமா இருந்தாங்க. ஹியர் ஐ மென்ஷன் மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் மசூத் அசார். ஆமா, 3 பேர். மசூத் அசார் ரிலீஸ் செய்யப்பட்ட வரங்க. நம்ம என்ன பேசுவோம்? உமர் சயீத் ஷேக், மசூத் அக்சர், காஷ்மீரி மிலிட்டன்ட் முஷ்டாக் அஹமத் சர்கார், இவங்க தொடர்ந்து பல்வேறு இந்தியாவில் நடந்த சம்பவங்களுக்கு காரணமா இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பிணைக்கப்பட்டிருக்கு. 99, 2001, இப்போ 2023 இதெல்லாம் ஒரு சங்கிலி தொடர் போல் நடந்துட்டு. ரெண்டாவது நம்ம தொடர்ந்து பேசுவோம். டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இப்போ முதற்கட்ட கருத்தாக திரு ரங்கராஜ் பல்வேறு நிகழ்வுகளை வைத்திருந்தார். பயங்கரவாதத்திற்கான அளவுகோல் எதுவாக இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சிகளுடைய காலத்திலும் நடக்கும், அது தடுக்க வேண்டிய முறைதான். ஆனால் இங்கே நமது கேள்வி என்றால், பாரதிய ஜனதா என்பது பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாது. ஆனால் தற்போது நடந்திருக்கிறது அப்படியே எளிமையாக கடந்து போக முயற்சி செய்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டவே முடியாது. இது ஒரு சாதாரண விஷயமாகவும் அல்ல. ஷூவை டெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பல மாதமாக ஒத்திகை பார்த்து தான் இந்த குரூப்பு. இதில் யார்? இந்த சாகர் சர்மா ஒரு ரிக்ஷா தொழிலாளி, மனோகர் ரஞ்சன் ஒரு பிடெக், நீலம் கௌர் ஒரு யூஜிசி நெட்வொர்க்கில் வேலை பார்க்காங்க, ஆமோஸிൻ്റെ 4000 ரூபா வருமானம் இல்லாத ஒரு ஆள், விஷால் சர்மா ஒரு டிரைவர். இவங்க எப்படி? இது லலித் ஜா தான் பிரைமா ஃபேஸ், அவர் தான் முக்கியமான ஆள். இவங்க ஏன் இணைஞ்சிருக்காங்கன்னா, இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் வைக்கிறது தான் சட்டம், வெளியே போங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன நியாயம் இதில்? நாங்கள் வைக்கிறது தான் சட்டம், நீங்கள் வெளியே போங்க. சட்டத்தை பாராளுமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும் கேட்டால் இது அதாவது வாக்குவாதம் செய்வது, ஜனநாயக ரீதியில் முறைகள் இடுவது ஜனநாயகம், இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. அதே மாதிரி மெம்பர்ஸ் என்ன இல்லை, நீங்கள் போங்க, நீங்களாம் பேசக்கூடாது, நாங்கள்லாம் பார்த்துக்கோங்க. பாராளுமன்றத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிற சட்டத்தை பிஜேபி ஏற்றலை. 76 வருடங்களாக பாராளுமன்றத்தை எப்படி நடத்தணுங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் வைத்தது. ரெண்டாவது கேள்வி, இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது பிஜேபி அல்லாத அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களோ அந்த 6 மறை கண்டவர்களை கண்டித்து அவர்கள் செய்தது தவறு, அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்திருக்க கூடாது, இந்த இந்திய தேசத்திற்கு அவர்கள் அசிங்கத்தை கொடுத்துருக்காங்கன்னு கண்டித்து பேசியதாக ஏதாவது ஒரு வரி நீங்க பாத்தீங்களா? யார் கண்டிக்கணும்? நான் கண்டிக்கணும், நீங்க கண்டிக்கணும், எல்லாரும் கண்டிக்கிறோம். அதாவது பிரதமரை நீங்க கண்டிக்கிறீங்கன்னா 4 மாநில தேர்தலில் ஊத்தி மூடி இருக்கீங்க, கண்டிக்கிறீங்க. ரைட். அமித்ஷாவை நீங்கள் கண்டிக்கிறீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட இடி ரைடு வருது, அதனால நீங்க கண்டிக்கிறீங்க, அது அரசியல். சரி. ஆனா இந்த 6 பேரை கண்டித்து எந்த அரசியல் தலைவராவது இந்த மறை கண்ட இந்த 6 பேர் செய்தது தவறு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் சொல்ற தொனியில இல்லாட்டி கூட வேற ஏதாவது ஒரு விதத்துல இந்த 6 பேர் செய்தது தவறு, அவர்கள் யாராக இருந்தாலும் அது மிகப்பெரிய தவறுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? இப்போ பிஜேபியில் உள்ளவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அந்த 6 பேரை பத்தியா? அதாவதுங்க கேட்கறேன் அந்த 6 பேரை பத்தியா நான் ஏன் கேட்டேன்? 6 பேரை பத்தி தான் இப்போ இவங்க கொடுக்கலன்னா அவங்க கொடுத்துருக்காங்களா? 6 பேரை பத்தியா நான் ஏன் கேட்டேன்னா, சரி, ஒரு நீதிமன்றம் காங்கிரஸ்ல ஆட்சியில் இருக்கும்போது நீதிமன்றமா உங்களுக்கு தெரியும். உங்களுக்குன்னா நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் இவங்களுக்கு. அதே பிஜேபின்னு வந்ததுன்னா கைப்பாவையா தெரியும். 55 வருஷம் ஆண்டது யாரு? நீங்க. 10+6 வருடம் ஆண்டது யாரு? பிஜேபி. இதானே ஆக்சுவல் கதை. உங்களுக்கு வந்து இடி வந்து 2005 8036 சர்ச் நடத்தும். உங்கள் காலகட்டத்தில் 536 கோடியை நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. இவங்க காலகட்டத்தில் 93,456 கோடியை சர்ச் பண்ணுவாங்க. ஆனால் இடி உங்களுக்கு கைப்பாவையாக தெரியும். அது அரசியல், அதுக்குள்ளே நான் வர விரும்பல. 2001 இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. வாழ்க்கையில் முதல் முறையில் இந்திய பாராளுமன்றத்தில் தைரியமாக வந்து ஒரு அட்டாக் பண்ணணுங்கிற விஷயம் எப்போ நடந்தது? 2001. அப்போ ஆட்சியில் யார் இருந்தா? வாஜ்பாய் ஐயா. சப்போர்ட் பண்ணது யார்? திமுக. வாஜ்பாய் சப்போர்ட் பண்ணது ஆட்சியை சப்போர்ட் பண்ணது திமுக தானே? இல்ல, வாஜ்பாய் தானே தலைவர், முடிவெடுக்கிற போது திமுக மாத்தி சொல்ல பிரைம் மினிஸ்டர் டெப்டி பிரைம் மினிஸ்டர் எல்லாம் விட்டாங்க, ஆதரவு கொடுக்கிற கட்சிக்கு போயிட்டாங்க. என்னங்க அது சொல்றாரு அவர், ஏதோ சொல்ல வராரு. நான் மொத்த படத்தையும் ஓட்ட முடியும். 2 முக்கியமான பாயிண்ட் தான் நான் சொல்லணும். வாஜ்பாய் என்ற பெருமகனார் பிரதம மந்திரியா இருக்காரு, நீங்க தான் ஆட்சி சப்போர்ட் பண்றீங்க, நீங்க சப்போர்ட் பண்ணா அந்த ஆட்சிக்கு வந்துடும். அதான கதை. அப்ப சொல்லத்தானே வேணும் யாரா இருந்தாலும்.
அன்னைக்கு இந்த பாராளுமன்றத்தில் இப்படி நடந்து விட்டது, இது மாதிரி நடந்தது மிகப்பெரிய தவறு, உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும், பிரதம மந்திரி ராஜினாமா செய்யணும், அவர் கருத்து தெரிவிக்கணும், இவர் கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு அந்த முதல் 3 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு எதிர்ப்பு, ஏதாவது ஒரு கருத்து திமுகவிடம் இருந்து வந்ததா என்ற தேவநாயர் பாவனர் நூலகத்துக்கு போனீங்கன்னா பழைய பேப்பர்லாம் இருக்கும். சார் திமுகவுடைய இருந்து வந்துதா வரலையாங்கிற ஒரு நிமிஷம் இருங்க சார். திமுகவுடைய வந்துதா வரலையாங்கிற பிரச்சனை டிடிஎஸ். இன்னைக்கு வந்து சர்வதேச பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடுகின்ற போது கேட்பதற்கு உரிமை இல்லைன்னு நீங்க மறுக்கிறீங்களா? அன்னைக்கு கேட்டதா இன்னைக்கு கேட்கணுமா? நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு கேட்டிருக்கணும். இது என்னங்கிற தப்பு உங்களுடைய, அதாவது எந்திரிச்சு போ பேச மாட்டேன் அப்படின்ற துணியில சொல்லிட்டாங்க இல்லையா, அதுக்கு நான் வர்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய வேதனைகள் இருக்கு இல்லையா. அன்னைக்கு இந்த மாதிரி பாராளுமன்றத்திலோட பண்ணும்போது நீங்க ஏன் பண்ணலைன்னா, அன்னைக்கு பிரதம மந்திரியோ உள்துறை அமைச்சரோ ராஜினாமா பண்ணியிருந்தா ஆட்சி கவுந்திருக்கும். ஆட்சி கவுந்தா உங்களால ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, வீட்டுக்கு வந்துடுவீங்க. இது அரசியல். இப்போ நாம ஒரு விஷயத்தை, உங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்துறேன். பாராளுமன்றம் அப்படிங்கிறதுல என்ன முடிவு எடுக்கணும்னாலும் ஸ்பீக்கர் தான் எடுக்கணும். கண்டிப்பா ஸ்பீக்கர் என்ன பண்றாரு, 8 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்றாரு, ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஓபன் பண்றாரு. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஷூக்குள்ள எடுத்துட்டு போனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரிஞ்சு அவன் ஷூக்குள்ள வந்திருக்கான். அதான கதை. இன்னைக்கு அப்படிதான் வந்திருக்கு. உங்களுக்கு நீங்க எத்தனையோ முறை விமானத்துல பயணிச்சிருப்பீங்க, திடீர்னு பெல்ட்டை கைட்டு ஷூவை கைட்டுன்னு சொல்றதெல்லாம் செக்யூரிட்டியோடைய பொதுவான தன்மை. ஷூவை எடுத்து தனியாக பார்லிமெண்ட் செக்யூரிட்டில அதை இல்லங்கிறத அவன் கவனமா கவனிச்சிருக்கான். இல்ல எப்ப வேணாலும் எது வேணாலும் பண்ணுவாங்கங்கிறது வந்து செக்யூரிட்டியோடைய உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து ஒரு பிஎஸ்எஸ் இருக்கு, பிஎஸ்எஸ்ஐ தாண்டி டெல்லி போலீஸ் இருக்கு, பிடிஜி இருக்கு, சிஆர்பிஎஃப் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு. இதை அத்தனையும் தாண்டி என்னால போக முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய சந்தேகம், நான் 2 நாளா சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, அவன் ஷூக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு பாம், அது என்ன அவனுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய பாம், நீ வெடிச்சின்னா பாராளுமன்றமே செதஞ்சிரும், அடுத்த 100 வருஷத்துக்கு உன்னுடைய பேர் பெரிய அளவில் பொறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் அவனை அனுப்பியிருப்பாங்க. நீ போய் ஒரு புஸ்வானம் விட போற, நீ போய் மாட்டிப்ப, காலம் பூரா ஜெயிலில் இருப்ப, இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் எலும்பை நொறுக்கி பின்னி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பியிருக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும். இப்போ இது தீவிரவாத தாக்குதலா அப்படிங்கிறது நம்ம முதல்ல எடுத்துக்கணும். யார் கட்டமைத்து இந்த வேலையை செஞ்சிருந்தாலும் அவங்களுடைய வேலை இந்த நாட்டில், இந்த பாராளுமன்றத்தில் இந்த ஆட்சியால் பாதுகாப்பு இல்லைங்கிறது உலகத்துக்கு சொல்றதுக்கு தானே ஒழிய, இல்லைன்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், 91லேருந்து 96 வரைக்கும் 8 தாக்குதல் நடந்து 530 பேர் செத்தா மாதிரி, 2004லேருந்து 2009 வரைக்கும் 29 தாக்குதல் நடந்து 1042 பேர் செத்தா மாதிரி, 2009லேருந்து 2014 வரைக்கும் 23 தாக்குதல் நடந்து 482 பேர், அதில் 176 பேர் மணிப்பூரில் செத்தா மாதிரி கோரமான சம்பவமாகத்தான் தீவிரவாத சம்பவமான அப்படித்தான் இருக்கும். ஆனா இது வந்து மறை கைண்டவர்களை பயன்படுத்தி வேணுமென்றே ஒரு பாராளுமன்றத்தை நிறுத்தணுமா பிகாசஸ் பேசு, ஒரு பாராளுமன்றத்தை நிறுத்தணுமா பிபிசியை பேசு, ஒரு பாராளுமன்றத்தை நிறுத்தணுமா அதானியை பேசு, ஒரு பாராளுமன்றத்தை நிறுத்தணுமா மணிப்பூர்ல இருந்து ஒரு வீடியோவை கொண்டு வா, இப்படி பேசும்போது நான் என்ன கேட்கிறேன், எல்லாமே எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ், எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இருந்துகிட்டு இருக்கிறதான தான் நடவடிக்கை. அதானிங்கிறது மீது ஒரு நடவடிக்கை பேசப்படுகின்றது, இல்லது பிபிசியில ஒரு பாராளுமன்றம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் பிரச்சனையா வருது. ஒன்னு இருக்குல்ல டிடிஎஸ், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நீங்க சாதாரணமா கடந்து போறீங்க. இது வந்து என்ன கடந்து இல்ல, இது என்ன அந்த பிரச்சனைக்கே நான் வரல. நான் என்ன கேட்கிறேன், இது நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு குறித்த பேச்சு தான். வெடித்ததா, சிதறியதா, உயிர் பலியா, how many people, இப்படிப்பட்ட எத்தனை மக்கள் இறந்தார்கள் என்பதல்ல. அப்போ நான் உங்ககிட்ட இந்த கேள்விக்கு நான் மையமா வரேன். மற்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அரசியல்வாதிகள் அப்படித்தான் இருப்பாங்க. நடந்தது வெக்கக்கேடான, கேவலமான, அசிங்கமான ஒரு விஷயம். அது இந்த பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆட்சியும் போது அது நடந்தது அப்படிங்கிறது வரலாறு மன்னிக்காத ஒரு விஷயம். அப்படி என்றால் ஒரு நிமிஷம், அப்படி என்றால் பாதுகாப்பு குளறுபடி இருந்திருக்கிறது என்பதை நம்ம ஒத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க, ஒத்துக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இது ஒரு தீவிரவாத தாக்குதலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் ஏன் வரும் அப்படின்னா, உலகம் பூரா என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது, இதுக்கு எங்களுடைய பதில் இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இது களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நடந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால, ஒரு பேச்சுக்காக கம்பேர் பண்றேன், வேற எந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்காதீங்க. நான் பெண்ணை பெத்தவன், ஒரு சம்பவம் நடந்துருச்சு, என் பெண் துவண்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்கா, அவன் வந்து இப்படி என்ன மானபங்கப்படுத்திட்டான்னு சொல்றா, நான் இப்போ வந்து அதை மூடி மறைக்கணுங்கிற எண்ணம் இல்லாட்டியும் அதை ஒரு விவாத பொருளா மாற்ற மாட்டேன் ஒரு பெண்ணை பெற்ற அப்பனாக. கரெக்டா? அதே மாதிரியே
பாராளுமன்றத்தில் அடுத்த நாளே அதில் உட்கார வச்சு ஐயோ இப்படி நடந்துருச்சு, இந்த ஆட்சியில் இப்படி நடந்துருச்சு, ஐயோ என்ன மன்னிச்சுக்கோங்க, தப்பா நடந்து போச்சு இப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை அந்த உலகத்துக்கு நான் எடுத்து சொல்லுவேன். இந்த எதுக்கு இது நான் மெயின் மேட்டருக்கு வரேன். டிடிஎஸ் வரேன் பொன்கி டிடிஎஸ் நீ ரெண்டா பேசும். அப்படி உதாரணம் ரொம்ப நகைச்சுவையாகவும் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருப்பதாக நீங்கள் என்ன, அது ஒரு உதாரணம். அவர் என்ன சொல்றாரு, குடும்ப உறவில் என்னுடைய பெண்ணை யாராவது மானங்கப்படுத்தின உதாரணமும் நாட்டினுடைய பாதுகாப்பு ஒன்றா அவர் சொல்லிக்கிட்ட உதாரணம். அவர் பேச்செல்லாம் நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக உங்களை நான் வரவேற்கிறேன். சொல்லுங்கள். அதாவது சார் சொல்கிறது வந்து இதுவரைக்கும் அவர் பேச ஒன்று கூட பொருந்தாத வாதத்தையே பேசுகிறாரு. பெண்ணுக்கும் பாராளுமன்றத்திற்கும் சம்பந்தமே இல்லை. பெண் என்பது சொல்ல முடியாது தான், நானே ஏற்றுக்கிறேன். ஆனால் நாடாளுமன்றத்தில் நடந்த இன்சிடெண்ட்டை அதை கம்பேர் பண்ண முடியாது. நாடாளுமன்றத்தில் என்ன நடந்திருக்கு, மரக்கழண்டு போனவன் சொல்கிறோம், மரக்கழண்டு போனவன் செய்கிற வேலையா அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ திட்டமிட்டு செஞ்சுருக்கான். ஆமாம், அவன் உள்ளே வரான். அவன் யார், எல்லாருமே வந்து ஒரே இடத்துல இருக்க ஆள் இல்லை. அவங்க 6 பேரும் 6 இடத்துலேருந்து வராங்க. ஹரியானா இங்கே எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் 6 பேரும் ஃபேஸ்புக் வாயிலாக இணைந்து வந்து இவ்வளவும் செய்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று நான் என்ன கேட்குறேன்னா, இவர் சார் சொன்னார் இது வந்து பாராளுமன்றத்துக்கு சபாநாயகர் தான் பொறுப்பு. கண்டிப்பாக சபாநாயகர் தான் பொறுப்பு. ஆனால் வெளியில் நடந்த மேட்ருக்கு இப்போ வந்து போலீஸ் கையில் போயிடுச்சு. அது போலீஸ் கையில் போனதுக்கப்புறம் யார் பொறுப்பு? அதுக்கு பார்லிமெண்ட் வரைக்கும் தான் சபாநாயகர் பொறுப்பு. வெளியில் வந்ததுக்கப்புறம் அது என்ன விசாரணை நடக்குது எல்லாமே அமைச்சர் தான் சொல்லணும். இப்போ நிதி அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க, நிதி சம்பந்தமாக, சபாநாயகராக பொறுப்பு கிடையாது, நிதியமைச்சர் தான் பதில் சொல்லணும். அந்த மாதிரி ஹோம் மினிஸ்டர் சொல்லணும். இல்லைன்னா இங்கே நடந்திருக்கிறது என்ன, ஒரு மோசமான நிலை. அவன் உள்ளே கொண்டு வந்தவன் ஏதோ பொடி கொண்டு வந்தான், அதுவே ஒரு விஷவாயுவாக இருந்திருந்தா, அவன் ஒரு துப்பாக்கி கொண்டு வந்திருந்தா, எவ்வளோ செக்யூரிட்டி லேப்ஸ் அது. நீங்கள் 2001 நடந்த தாக்குதல் கூடங்க வெளியில் தான் நடந்தது, உள்ளே நடக்கலை. உள்ள அவன் உன்னை போவே முடியல. ஆனால் வெளியில இருந்தே நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் அவங்கள சுட்டு கொண்டுட்டாங்க. 5 பேர் வந்தாங்க, 5 பேரையும் கொண்டுட்டாங்க ஸ்பாட்ல. உள்ளேயே போக முடியல. நம்ம ஆளுங்க 8 பேர் பாதுகாப்பு படையினர் இறந்து போனாங்க, ஒரு சிவிலியன் இறந்து போனாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ உள்ளேயே வந்துட்டா. இந்த ஆட்சியில், இந்த பிஜேபி ஆட்சியில் மகா கேவலமான ஒரு விஷயம், பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. எடுத்துக்கிட்டு சூளை கொண்டாந்தா பண்ண முடியாதுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டான். அவன் குதிக்கிறான். இப்போ பழைய பார்லிமெண்ட்லங்க, நான் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு நிறைய தடவை போயிருக்கேன். ஒரு தடவை 100 200 தடவை போய் பார்வையாளர்கள் இதிலேருந்து உட்காந்துருக்கேன், சபாநாயகர்கிட்ட வாங்கி போய் உட்காந்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். ஆனால் அங்கேருந்து நம்ம பாதுகாவலர்கள் இருப்பாங்க அந்த பார்வையாளர்கள் மடத்தில். இப்போ கட்டியிருக்கிற பாராளுமன்றத்தில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் குறிப்பிடுகிறார், இந்த பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு படையினரை நிற்க வைக்கிறதுக்கு அங்கே இடமே இல்லை, அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு உள்ள ஒரு நாடாளுமன்றமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் கூட போயிருப்பீங்க. அது பாருங்க, உள்ளே அனுப்பும்போது அப்படியே சுற்றி ரவுண்ட் அப் பண்ணி பாதுகாப்பு படை வீரர் யார், அதே அந்த பாதுகாப்பு படை வீரர் இருந்தால் இவங்க குதிச்சே இருக்க முடியாது. அந்த பாராளுமன்றத்தினுடைய அமைப்பு தவறான அமைப்பாக இருக்குது அப்படின்னு தான் திரு வெங்கடேசன் சொல்கிறாரு. நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த மாதிரி பாதுகாப்பு படை வீரர்கள் நின்று இருந்தால் அவன் குதிச்சிருக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செக்யூரிட்டி லேப்ஸ் யார் பதில் சொல்லணும்? சபாநாயகர் எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும்? உள்துறை அமைச்சர் தான் சொல்லணும். இல்லைன்னா இதுக்கு வந்து தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமர். ஏங்க நீங்கள் வந்து சொல்கிறதுல என்ன பெரிய குறைஞ்சி போயிடும்? நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது என்ன? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க, தர்ணா பண்ண தான் செய்வாங்க. ஒரு தக்க பதில் வரலன்னா கேட்க தான் செய்வாங்க. எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, என்ன உத்தரவாதம்? அதை கொடுக்க வேண்டியது யார்? சபாநாயகர் எப்படி கொடுக்க முடியும்? பிரதமர் கொடுக்கணும், இல்லை உள்துறை அமைச்சர் கொடுக்கணும். கொடுத்து இந்த மாதிரி இல்லை, உங்கள் உயிருக்கெல்லாம் பாதுகாப்பு, நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம், தீவிரமான இதை கண்காணிப்போம், இனிமேல் இது மாதிரி நடக்காது, பாதுகாப்பு குளறுபடி நடக்காமல் பார்த்துக்கோன்னு உறுதிமொழியை உள்துறை அமைச்சர் தான் கொடுக்கணும், சபாநாயகர் கொடுக்க முடியாது. சபாநாயகர் நாடாளுமன்ற கட்டடத்தோடு தான். இந்த ஜெயா டிவியினுடைய நிர்வாகம் இருக்காருன்னா, ஒரு மேனேஜர் இருக்காருன்னா இதுக்குள்ளே தான். அதை தாண்டி அவருக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதே தான் சபாநாயகருடைய வேலை. ஆனால் அதை தாண்டி வேலை உள்துறை அமைச்சர், அதை தாண்டி பிரதமர் வந்து இல்லை உங்கள் பாதுகாப்பு நான் உத்தரவா. என்னங்க 2 வார்த்தை சொல்கிறதுல? நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் 14 பேர் இந்த இது முழுக்க சஸ்பெண்ட் பண்ண வரலாறு ஏதாவது இருக்கா? காட்ட முடியுமா உங்களால்? ஒரு நாள் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க.
உங்களுடைய சார்பா டிடிஎஸ் இப்போ என்ன குறைனா எது நடந்தாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன். இப்போ மணிப்பூரில் ஒரு பிரச்சனை நடக்கு, உலகத்திலே மிகப்பெரிய ஜீனோசைட் நடக்கு, ஆனால் பிரைம் மினிஸ்டர் நான் பதில் சொல்ல மாட்டேன். நாடாளுமன்ற தாக்குதல் நடந்தால் பதில் சொல்ல மாட்டேன். அப்போ என்ன சார் ரெப்ரஸன்டேஷனுக்கு வாட் யூ மீன்? நான் கேட்கறேன், பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஜெனசைடுங்கிற வார்த்தை தவறி வந்ததா இல்ல நீங்க அதை பொருந்தி தான் சொல்றீங்க சார்? ரெண்டு குழுக்களும் ஒருத்தர் ஜெனசைட் தானே செய்றாங்க. சரி, ஓகே. இப்போ அவர் சொன்ன 2 ஃபேக்டர் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்றைக்கு இஸ்ரேல்ல போர் நடக்கும்போது ஜோ பைடன் பதில் அளிச்சுட்டே இருக்கார். அதே மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பதில் அளித்துக் கொண்டே இருக்கிறார். ஏன்? அந்த ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஏன் தயக்கோன்ற கேள்வி எழுதுறது நியாயம் தானே? ஐயா சொன்ன 2 முரண்பாடும் உங்களுடைய கருத்தில் இருக்கிற 2 முரண்பாடையும் நான் எடுத்து சொல்லிடுறேன். 2001 வெளியில் நடந்ததுன்னு சொல்கிறது தவறு. பாராளுமன்ற, அதாவது அவைக்குள்ளே நடக்கல, ஆனால் பாராளுமன்ற கேம்பஸ்குள்ளே தான் நடந்தது. அது முதல்ல நீங்கள் சொன்னேன். அதே மாதிரி இப்போ கூட அந்த மறை கண்ட இந்த பெண் பாராளுமன்றத்துக்கு வெளியில் நடக்கல. அவைக்கு வெளியில் இருந்தாங்க இந்த 2 பேர், அவைக்கு உள்ளே போனாங்க அந்த 2 பேர். அதுதான் நடந்த கதை. அந்த ஃபேக்டை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். 2வது, உயிருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற நம்ம இந்திய தேசத்தினுடைய ஒரு பெருமை என்ன தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷப்படுறது, அன்றைக்கி அந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு எம்பி கூட பதட்டத்தை காட்டலை, ஓடி போகலை, அங்கேருந்து பதுங்கலை, குனியலை, நிமிரலை, அப்படியே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த செக்யூரிட்டிங்கிறது எப்படியெல்லாம் இருக்குங்கிறது நல்லா தெரியும். இது ஏதாவது குதூகலமாக ஏதாவது நடந்துருச்சான்னு பார்க்குற பொசிஷனில் தான் நின்றாங்களே ஒழிய அது எதிர்கட்சியோ ஆளும் கட்சியோ யாருமே எங்கேயுமே அசைந்து கொடுத்து ஒரு பயத்தை காட்டவில்லை. அதுதான் அந்த பாராளுமன்றத்தினுடைய செக்யூரிட்டிக்கு மேல அவங்களுக்கு முதல்ல இருக்கிற நம்பிக்கை, இந்திய தேசத்து மேல இருக்கிற நம்பிக்கை. அது வேற விஷயம். என்ன நடக்க போகுது யாருக்கும் தெரியாது. ஒத்துக்கிறேன். இப்போ உங்க கேள்விக்கு நான் டிடிஎஸ் அப்படிங்க இடைவேளைக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. உங்களுடைய இதை அப்படிங்க. நான் 2-3 முக்கியமான விஷயம் தான். இதுக்கு முன்னாடியும் மணிப்பூர் பிரச்சனையை பாராளுமன்றத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக கரெக்டாக அதுக்கு முந்தின நாள் நைட் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. ரொம்ப மோசமான ஒரு வீடியோ, பார்க்கும்போது கதி கலங்குது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு, மணிப்பூரை புதுசாக பார்க்குறவங்களுக்கு, சொல்லப்போனால் காங்கிரஸில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை பற்றி கவலையப்படாதவங்களுக்குலாம் அது புதுசாக தெரியும். அப்போவே நம்ம திரும்ப சொன்னோம், ஐயா 30 வருடமாக இந்த 2 விஷயம், இந்த 2 குக்கி அண்ட் இவங்க விஷயத்தில் ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அங்கே ஒரு போதை வணிகம் நடந்துட்டுருக்கு. அதை கட்டுப்படுத்த போகும்போது இந்த மாதிரி திசை திருப்பி ஒரு கொரில்லா ஃபைட்டாக, ஒரு பேடித்தனமாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க அவங்க. நீங்கள் இதை வச்சுட்டு அப்படியே முடிவு பண்ணாதீங்கிறோம். குஜிலிபாளையத்தில் ஸ்ட்ரைக்கு, இந்த பெருந்துறையில் போராட்டம் அப்படின்னு தமிழ்நாடு பூரா மணிப்பூர்னு பேசணும். கடைசியில் என்னாச்சு? மிசோரம் தேர்தலில் 1 சீட்டு 2 சீட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது MNF அல்ல, மோடி வேண்டாம் என்று சொன்ன MNF அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டது NDA-உடைய இன்னொரு பார்ட். அப்ப இந்த கலவரங்களுக்கு ரிசல்ட்டை தேர்தலுடைய முடிவுகளை வச்சு தான் நாம தொடர்ந்து என்ன சொன்னோம்? 30 வருடமாக இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை கண்டுக்காம இருந்தது மிகப்பெரிய தவறு. அங்க 45 பேர் 1901 சென்சஸ் படி ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. 41% அவங்க வர்றாங்க. எங்கேயோ தவறு நடக்குது, கரெக்டா பார்த்துட்டு இருக்காங்க, அட்டாக் பண்றாங்க. இல்ல 2 பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசும்போது இந்த சப்ஜெக்ட் வாங்க, இந்த சப்ஜெக்ட் பேசலாம். நிறைய நான் கொடுத்த 2 தகவல் தப்பு இல்ல சார். நான் திரும்ப சொல்றேன். இல்ல ஐயா நான் தகவலை முடிச்சிடுறேன். சப்ஜெக்ட் வாங்க. நான் தகவலை முடிச்சிடுறேன். பார்லிமென்ட் அட்டாக் வந்துருங்க. இருங்க, அந்த தகவலை நான் முறையா சொல்லிடுறேன். என்ன உலகமே காரி துப்புச்சு. மிசோராம்ல உங்க கூட்டணி முதல் மந்திரி பிரதமரை உள்ள வராதனாரு. எவ்வளவு கேவலங்க. அதனால தான் அவர் எதிர்க்கட்சியில இருக்காரு. இப்போ என்ன எதிர்க்கட்சியில இருந்துட்டு போறாருங்க? உள்ள வராதீங்க. என்ன சொல்ல வர? நாட்டினுடைய பிரதமரை ஒரு முதல் மந்திரி ஐயா நீ வந்தாங்க. நீங்க பாராளுமன்றத்துக்குள்ள வந்துடுறேன். நீங்க மனசாட்சியோட பிரதமர் மோடி போகவே முடியாது. நீங்க ஒரு நிமிஷம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பார்லிமென்ட்க்கு வாங்க. முடிச்சிடுறேன். பார்லிமென்ட் அட்டாக் அடுத்த நம்பர் சொல்லுவார். அதாவது இந்த அட்டாக் தீவிரவாத அட்டாக்காக இருந்தால் உலகத்துக்கு இதை உடனே இதுதான் காரணம், இப்படித்தான் நடந்ததுன்னு நாமளும் சொல்லுவோம். அதே மாதிரி தீவிரவாத இயக்கமும் நாங்க தான் அதை பண்ணோம்னு கிளைம் பண்ணுவாங்க. அப்படித்தான் இதை நடக்கும். ஆனால் இதுல தொடர்ந்து இந்த சிவில் டெரரிசம் ஒன்றை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு எதிராக, தேசத்துக்கு எதிராக சிவில் டெரரிசம் உருவாகுது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு இந்த தமிழக அரசு மேல நம்பிக்கை உண்டு, இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மன் கி பாத்ல மோடி அவர்கள் நல்லது பண்ணார், இவர்
அற்புதம் பண்றார், அவர் சேவை பண்றாருன்னு எடுத்து சொல்லும்போது இங்கிருந்து தமிழக அரசுலேருந்து போகும்போது மத்திய அரசு நம்மை வந்திக்கிறது, அது நம்மை துண்டிக்கிறது, இதை நம்மை தண்டிக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு சிவில் டெரரிசமா நீங்க கிரியேட் பண்ண இந்த மாதிரி மறைக்க அந்த பெண் வந்து விவசாய போராட்டத்திலையும் வர்றா, அத்லீட் போராட்டத்திலையும் வர்றா, இந்த இடத்துலையும் வர்றா. அப்ப என்ன அவங்க இந்த ஜான்சி ராணியா இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு? அவங்க யாரு, ஏன் அந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருந்தால், பிஜேபி அரசும் பார்த்திருக்க வேண்டும், அது வேற விஷயம். பார்த்திருந்தால் இந்த மறைக்காய்ந்தவர்கள் கூட அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய சந்தேகம், யார்கிட்ட கேக்குறீங்க? பார்க்க வேண்டிய பொறுப்பிலும் பிஜேபி மேலேயும் உண்டு, உளவுத்துறை பிஜேபி மேல இல்ல, பிஜேபி தான் உண்டு. இல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நாட்டுல இப்ப ஆட்சி ஆட்ட இருக்கு, செக்யூரிட்டி ஆட்ட இருக்கு, பிஜேபியும் பார்த்திருக்கணும்னு சொன்னீங்க. உளவுத்துறைங்கிற வார்த்தையை நான் அதாவது அந்தந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு மரியாதை கொடுக்கறதுனால உளவுத்துறை பார்த்திருக்க வேண்டும். அதை பிஜேபி அரசு தானே இருக்கிறதான் பார்த்துருக்கணும். ஏன்னா இந்த போராட்டம் எல்லாம் இப்ப இருந்த இதுல தான் நடந்தது. ஆனால் எப்படி சித்தரிக்கிறீங்க, 10 செகண்ட்ல முடிச்சிடுறேன். எப்படி சித்தரிக்கிறீங்கன்னா இந்த தீவிரவாதம் பிஜேபியில தான் நடக்குது, அந்த விமான கடத்தல் இந்த பிஜேபியில தான் நடக்குதுன்னா, ஒரு நல்ல எஸ்பி வந்து நின்றால் திருடன் பதட்டத்துல எல்லா வேலையும் செய்வான். காசு வாங்குற எஸ்பி வந்து நின்றால் திருடன் ஜாலியா இருப்பான். காங்கிரஸ் ஆட்சியில் தீவிரவாதம் ஜாலியாக இருக்கும், இந்த இடத்துல தான் தீவிரமா வரும். வெங்கராஜ் அவர் ஒரு கருத்தை அழுத்தம் வச்சுட்டார். எனக்கு அதிக டைம் இல்லை, அதனால ஒரு லைனா சொன்ன செய்திக்கு ஒரு மறுப்புன்ற மாதிரி ஒரு லைனா நான் சொல்லிட்டு போறேன். வாங்க. ஸ்பீக்கர் தானா வந்து முன் வந்து எக்ஸ்பெல் பண்ணதெல்லாம் வந்து தவறான ஒரு தோற்றம், அவர முடிவு கிடையாது. இது லீடர் ஆஃப் த ஹவுஸ் அவை எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும். லீடர் ஆஃப் த ஹவுஸ் வந்து சஸ்பென்ஷனுக்கான ஒரு மோஷன் வந்து மூவ் பண்ணுறாரு, அது கேரி அவுட் ஆகுது, ஸ்பீக்கர் அதை அமுல்படுத்துறாரு. இது நம்பர் 1. ரெண்டாவது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, பெண்கள் பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று, பெண்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் கரெக்டு. ஆனால் நிர்பயா வந்து நாடு முழுக்க கொண்டு போய் அரசியலாக்குறது யார்? அதை வைத்துக்கொண்டு பெண்கள் வாக்கு வாங்கி ஷீலா தீட்சித்லேருந்து பிரித்து அவர் ஆட்சியிலேருந்து இறங்க நிர்பயா அரசியலில் ஆக்குவோம் இல்லையா? எங்கேயோ நடக்குது வந்து ஊரெல்லாம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டினார்களே, ஒன்று. ரெண்டாவது, மூணாவது வந்து சம்பந்தமே இல்லாத பார்த்திபன் ஒரு திமுக எம்பி சஸ்பெண்ட் ஆறாரு. அதோட சரி பண்ணிடுறாங்களே. இல்ல அவைக்கே வரலன்றாரு. இல்ல என்ன விதமா நடவடிக்கை எடுக்கிறது எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. சம்பந்தமே இல்லாத அவைக்கே வராத ஒரு எம்பி சஸ்பெண்ட் ஆகிறார். அதுலேருந்து சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. நாலாவது, பாதுகாப்பு அதிகாரிகள் அவர் நம்பி நம்ம இருக்கணும். பாதுகாப்பு அதிகாரிகள் நம்பி எம்பிக்கள் இல்லை, எம்பிக்கள் தான் முதல்ல போய் பிடிக்கிறாங்க அந்த ஆட்களை. ஃபஸ்ட்டு அந்த குதிச்ச ஆளை எம்பிக்கள் 4-5 பேர் சரவுண்ட் பண்ணி அவர் பிடிச்சாங்க. அப்போ தான் பாதுகாப்பு அதிகாரிகள் கிட்ட வராங்க. இது வந்து முக்கியமானது பார்க்கணும். ஒரு முக்கியமான பார்லிமெண்ட் நடக்கும்போது பத்திரிகைலாம் இன்றைக்கி பெருசாக வர விவகாரம் வந்து இன்றைக்கி நேற்று இல்லை. பார்லிமெண்ட் ஓப்பனிங் செஷன் இருக்கும்போது இப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் போஃபர்ஸ் பிரச்சனையை வைத்து ஒரு ரிப்போர்ட் சில பத்திரிகைகள் வரும். அன்றைக்கி காலையில் பார்லிமெண்ட் நடக்கும் போதுன்னு தெரியும், அதை வைத்து எம்பிக்கள் பேசுவார்கள்னு தெரியும். இது அன்றைக்கும் நடக்குது, இன்றைக்கும் நடக்குது. அதனால் இது வந்து ஒரு விந்தியான காட்சி ஒன்றும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, 99 2001 இப்போ நடக்குது 22nd ஆனிவர்சரினால நோட் பண்ணோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. 2001 பார்லிமெண்ட்டில் அந்த நுழைவாய்க்குள்ளே வந்துட்டாங்க, அந்த நுழைவாயிலில் அடிக்கப்பட்டாங்க, ரைட்டு. ஆனால் அதோட 22வது ஆனிவர்சரி எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு சம்பவத்தோட ஆனிவர்சரின்றது செக்யூரிட்டி வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் எப்போவுமே இருப்பாங்க. இப்போது பாபரி மசீத் இடிக்க நாள், இது போன்ற நாட்கள் எல்லாம் செக்யூரிட்டி ஒரு வாரமே டைட்டன் பண்ணுவாங்க, கவனமாக இருக்கணும். அந்த நாளை குறித்து இந்த சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்று பொதுவாக இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அலர்ட்டில் இருப்பாங்க. சாதாரண அலர்ட்டோட கூடுதலாக இருப்பாங்க. இந்த ஆனிவர்சரி நாளை வந்து குறித்து சூஸ் பண்ணிட்டு வராங்கன்னா அதில் இன்னும் அதிக கவனமாக இருக்க வேண்டிய செக்யூரிட்டினா பார்லிமெண்ட் போனவன்ற முறையில் நான் சொல்கிறேன். 1.5 கிலோமீட்டர் தாண்டி செக்யூரிட்டி தொடங்குது. 5-6 கட்டம் தாண்டி தான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வர முடியும். 5-6 கட்டங்கள் தாண்டி இவங்க வந்திருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, பார்லிமெண்ட்டில் நீங்கள் விசிட்டர்ஸ் கேலரியில் போய் உட்காந்திங்கன்னா தெரியும், அந்த காலத்தில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த பாதுகாப்பு அதிகாரிகள். கால் மேலே கால் போட்டு நீங்கள் உட்காரக்கூடாது, பக்கத்தில் இவரோட நீங்கள் பேசக்கூடாது, அவ்வளோ வந்து கண்காணிப்பு இருக்கும் அந்த விசிட்டர்ஸ் கேலரியில். ஆமாம், நீ கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. இதெல்லாம் என்ன சட்டம்னு நினைக்கலாம், ஆனால் அவ்வளோ கடுமையான டிசிப்ளின் அங்கே வந்து மெயின்டைன் பண்ணலாங்க விசிட்டர்ஸ் கேலரி. அந்த விசிட்டர்ஸ் கேலரியில் வந்து ஒருத்தர் அங்கேருந்து குதிச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ளே வராருன்னா இது ஒரு பயங்கரமான செக்யூரிட்டி லேப்ஸ். சாதாரண செக்யூரிட்டி லேப்ஸ் சம்பவம் பெரிதாக நடக்கவில்லை என்பது எளிதாக சொல்லக்கூடியது. ஒருவேளை இந்த செக்யூரிட்டி லேப்ங்கிறது வந்து ஸ்ப்ரெடிங் த்ரூஅவுட் தி நேஷன். அப்படி இல்ல, அப்படிதானே எல்லாரும் ஏத்துக்கணும். நான் எல்லாம் சொல்றேன், அதனால இந்த பிரச்சனைகளை இல்ல நான் கேக்குறேன், அதனால பிஜேபி இதை மௌனியாக்க முயற்சிக்கிறார்களா? இல்ல அதனால தான் அதிக கவனம் நான் சொல்றேன். இது வந்து டெரரிசம்ன்றது இட்ஸ் ஆல் பார்ட்டி இஷ்யூ, இட்ஸ் நேஷனல் இஷ்யூ.
இதில் ஒரு பக்கம் அரசியலாக்கினா மறுபக்கம் அது வந்து 2-edged வெப்பன், டபுள்-edged வெப்பன். அரசியலாக்க விரும்புனீங்கன்னா மறுமுனையிலேருந்து அரசியலில் திரும்பி தாக்குதல் வருது. ஏன் வந்து எதிர்க்கட்சிகள் இது பெருசாக சொல்கிறாங்க? ஏன்னா மற்ற எதிர்க்கட்சிகளை பார்த்து யார் சாஃப்ட் ஆன் டெரர் என்ற குற்றச்சாட்டு பாஜக மற்ற கட்சிகள் மீது வைக்குது. அப்போ மற்ற கட்சிகளுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உங்களுக்கு பதிலுக்கு நீங்கள் என்ன அலோவ் பண்ணீங்க? டெரரிசம் நீங்கள் தொடர்ந்து பார்லிமெண்ட்லேயே 2001 நடந்து இப்போ மறுபடியும் நடக்குதுன்னா நீங்கள் வந்து வாட் ஆர் யூ டூயிங் அபவுட் டெரரிசம்ன்ற கேள்வி அவங்க நியாயமாக அவங்க கேட்க தான் செய்வாங்க. ஆகவே குற்றச்சாட்டுகள் வைப்பதற்கு பதிலாக இப்போ அனைவரும் ஒன்றாக சேர்ந்து டெரரிசம் தீவிரவாதத்தை எப்படி தடுக்க வேண்டும் என்பதில் கட்சி பாரபட்சமின்றி அரசாங்கம் வந்து யோசனைகள் வந்து அதை பற்றி யோசிக்கணும். நம்ம என்ன பேசுவோம். சரவண பெருமாள், உங்களுடைய கருத்தை வைங்க. நேரம் கருதி நீங்கள் லேட்டாக வந்தனால உங்களுடைய கருத்தை சிறப்பாக வைங்க. சரவண பெருமாள் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஜெயா நியூஸ் குழுமத்திற்கும் நெறியாளர் அவர்களுக்கும் சக கருத்துரையாளர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்கிறது பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன். இங்க ஒரு விஷயத்த வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இஷ்யூ இப்போ நீங்க கேள்வி கேட்டீங்க ரவி சார, அவரும் வந்து சொன்னாரு இது பாஜகவும் லேப்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது 2018 ஸ்டிங் ஆபரேஷன் ஆங்கில ஊடகம் டிவி ஊடகம் வந்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடத்துது லண்டன்ல வச்சு. காலிஸ்தான் லிபரேஷன் போர்சஸினுடைய ஹெட் வந்து ஸ்டிங் ஆபரேஷன் நடக்குது. அதுல அவர் சொல்றாரு, நீங்க வந்து என்னென்ன ஆபரேஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க? நாங்க இந்தியாவை துண்டு துண்டா இது பண்ணுவோம், அதுக்கு நாங்க காசு கொடுத்துருக்கோம். குறிப்பா வெளிப்படையாவே அவங்க சொல்றாங்க, யாருக்கு இதெல்லாம் காசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு காசு கொடுத்துருக்கோம். அது இல்லாம இந்தியா முழுக்க இருக்க ஒரு சில அரசியல் கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் பிரிவினைவாதம் பேசுகிறார்களோ அவர்களுடன் நாங்கள் இணைந்து சீனாவில் ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டோம். அங்க இருந்து கம்யூனிஸ்டுகள் மூலியமாக நாங்கள் வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் சர்க்குலேட் பண்ண போறோம். இதை பத்தி தான் வந்து இந்த நியூஸ் கிளிக் இதெல்லாம் வந்து இந்த ஃபண்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணது வந்து ராகுல் காந்தி வந்து சீனா சென்றது. இதை பத்தி எல்லாம் பாராளுமன்றத்தில் பலமுறை கேள்வி எழுப்ப போது இதற்கு சரியான முறையிலே பதில் சொல்லாமல் காங்கிரஸும் சரி ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் கேட்கப்பட்டது. இந்த ஸ்டிங் டெல்லி எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கும் ஃபண்ட் கொடுத்திருக்காங்களே அப்படின்னு கேட்கப்பட்ட போது அவர் அதை தலையை குனிந்து கொண்டு சென்று விட்டார். இங்கதான் ஆரம்பிக்குது. நான் இதை பல இடங்கள்ல ட்விட்டர்லயே நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த கொரோனா பீரியட்ல வந்து பாஜக அரசாங்கம் இதை உன்னிப்பாக கவனித்து ஆர்மியை இந்தியா முழுக்க அனுப்பி இந்த கோவிட் சேவையில ஈடுபடுத்தி எங்கெல்லாம் என்னென்ன லேப்சஸ் நடந்துகிட்டு இருக்கணும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 2018 அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து பஞ்சாப் தேர்தலில் வந்து அவர் அந்த சன்னி அவர் வந்து இந்த பிரச்சனையை எழுப்புறாரு. அப்பதான் காங்கிரஸும் வந்து இந்த பிரச்சனையை எழுப்புறாங்க. ஆம் ஆத்மி கட்சிக்கு ஃபண்ட் எங்கெங்கெல்லாம் வருது, காலிஸ்தான் லிபரேஷன் போர்சஸ் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலிஸ்தான் லிபரேஷன் போர்சஸுக்கு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 2 நாள் முன்னாடி நடந்திருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தாக்குதல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பாராளுமன்றத்தை 2001 எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டதோ அதே போன்று நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், மோசமான தாக்குதல் நடத்துவோம். இந்த பிள்ளைகள் இவங்க எல்லாம் அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்களே, நம்ம வந்து ஒரு சில வார்த்தைகள் நீங்க பயன்படுத்துவீங்க பொது வெளியில, பாவம் அந்த பிள்ளைங்களாம் படிச்சுட்டு ஏதோ ஒரு கனவுகளோடு இருக்காங்க. அது நீலம் என்ற பொண்ணு ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் போட்டுட்டு பல இன்ஸ்டாகிராம் எல்லாம் பதிவு போட்டு 50% உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான பதிவுகள்லாம் அவங்க போடுறாங்க. அவங்க ஒரு வேலையின்மை இதெல்லாம் பத்தி பேசுறாங்க. IAS படிக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒன்னா கூடுறாங்க பெங்களூர்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் 1.5 வருஷம் லக்னோ அப்புறம் டெல்லியில வந்து விக்கின்ற ஒரு ஆட்டோ டிரைவர் வீட்டில் தான் இவங்கெல்லாம் தங்கி இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? திரு பொன்கி, இப்பொழுது வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே கேட்டிருக்கிறீங்க. இது வந்து நீங்கள் செக்யூரிட்டி லேப் ரொம்ப மோசமான விவகாரம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பேசுங்க, இது எந்த மாதிரியான அடுத்த கட்டத்தை இப்போ வந்து போராட்டங்கள் நடக்கின்றது, எதிர்க்கட்சிகள் கனிமொழி என்ன சொல்லுகிறாங்க, தென்னிந்தியர்களே அவர்களுக்கு பிடிக்காதுங்கிறாங்க. இது என்ன ஒரு கருத்துன்னு எனக்கு புரியல, நீங்கள் சொல்லுங்கள். அதாவதுங்க, இந்தியா வந்து ஒருவருக்கான நாடு இல்லை. இது தென்னிந்தியா வட இந்தியாலாம் கிடையாது. அதுதான் தேசத்தந்தை மகாத்மா காந்தியினுடைய தாரக மந்திரம். அந்த வார்த்தையை தவறான வார்த்தை அது இல்லையா? நம்ம எல்லாம் இந்தியர்கள் இல்லை, தென்னிந்தியா வட இந்தியா. தென்னிந்தியாவை அவர்கள் பார்வையில் அது இருக்குது.
அது இருந்துட்டு போட்டோம். அது அரசியல் தனம். பிஜேபி இங்கே கால் பதிக்க முடியல, நாங்கள் அங்கே கால் பதிக்க முடியல, உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சாரும் இன்னொருத்தரும் வந்து பேசும்போது ஆம் ஆத்மி பற்றி பேசினாங்க, மற்ற இயக்கங்களை பற்றி பேசினாங்க, காலிஸ்தானை பற்றி பேசினாங்க. காலிஸ்தான் பிரிவினையை தடுத்தவரே எங்கள் அன்னை இந்திரா காந்தி தான். அதனால் உயிரையே விட்டாங்க. பிந்தர்ன்வாலே என்ற ஒரு ஆள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்த நேரத்தில் பொற்கோயிலில் ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் என்ற பெயரில் ஒரு பெரிய இதே நடத்தினாங்க. இதெல்லாம் வரலாறு. முதல்ல வந்து எனக்கு ஒரே ஒரு வேதனை என்னன்னா, பிஜேபி ஆதரவு நண்பர்கள் முதல்ல வரலாறை படிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்களே வரலாறை தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. 48 இறந்து போனார் நம்முடைய மகாத்மா காந்தி. 20,000 புக்கை படிச்சிருக்கேன்னா அவரே சொல்றாரு. அவர் சொல்றாரு, எதை படிச்சாருன்னு எனக்கு தெரியல, எதை படிச்சாருன்னு தெரியல. 20,000 புத்தகத்தை படித்தேன்னு தமிழ்நாடு பிஜேபி தலைவர் சொல்கிறார். நம்முடைய பொன்கி என்ன சொல்கிறார், அவருக்கு வரலாறு தெரியாதுங்கிறாரு. எப்படி தெரியாதுன்னு நான் சொல்ல வரேன்னா, அவர் சொல்றாரு 50ல் குடியரசு கிடைச்சது நேரு அவருக்கு அழைப்பு கொடுக்கலன்னு சொல்றாரு. பொது மக்கள் மத்தியில சொல்றாரு. 48ல் நீங்க தானே சுட்டு கொண்டீங்க அவரை. அப்புறம் 50ல் நீங்க எப்படி அவருக்கு போய் இது கொடுக்க முடியும்? அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்முடைய மராட்டிய வீரர் சிவாஜி வந்து போன வருஷம் வேற, காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வந்த வருஷத்தை வேற சொல்றாரு. மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்த வரலாறு, பசும்பொன்னையா அவர்களுக்கும் பேரறிஞருக்கும் நடந்த நிகழ்வை தவறா சொல்றாரு. என்ன சொன்னார் பசும்பொன் ஐயா? இங்கே வேண்டாம் கோயிலில், நீங்கள் தமுக்க மைதானத்தில் வச்சுக்கோங்க. அதோடு முடிஞ்சு போன விஷயத்தை பேரறிஞர் அண்ணா அவர்களை பசும்பொன் ஐயா என்னென்னவோ பண்ணாருன்னு வரலாறெல்லாம் திருச்சி கூறி, எப்படி நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் 2014 15 லட்சம் ரூபா கொடுப்பேன், 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்தாரோ, அதே தான் அங்கே டாப்ல இருந்து பாட்டம். நான் என்ன கேட்க, நீங்களும் நீ நண்பர் இதைத்தான் 10 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் கதை நடக்கலையே. எங்க நான் என்ன சொல்றேன், அது கதை நடக்கிறது நடக்காததெல்லாம் வேற. சரி, இந்த ஜனநாயகத்தில் வந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறோம், அது இருந்துட்டு போட்ட ஒரு பக்கம். ஆனால் அவங்க வாக்குறுதிகள் ஒன்றை கூட நிறைவேற்றலை. இன்னைக்கு 2000 பேர் 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை தரேன்னு சொன்னாங்களே, 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை போய்கிட்டு இருக்குங்க. பணமதிப்பு இழப்பு வந்தபோது சிறு குறு தொழிலில் பாதிக்கப்பட்டு இன்னும் மீண்டு எழலை. அதுதான் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனமாக அடையாளம் காட்டப்பட்டது. நீங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் போய் பாருங்கள், சிறு குறு தொழிலாம் முடங்கி போச்சு. அதெல்லாம் இனிமேல் மேலேயே கொண்டாட முடியாது. பொன்கி, ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன். இப்போ டாபிக் மாறினாலும் நிறைவுக்கு வந்துட்டோம். இதையும் தாண்டி மத்திய பிரதேசத்தில் 48% எடுத்து இன்னைக்கு 18 ஆண்டுகளுக்கு அப்புறமும் எந்த அடிப்படையில் வாக்கு போட்டாங்க? ஷார்ட்டா சொல்லுங்க, நேரம் கருதி. நான் என்ன இவ்வளவு குறைகளை நீங்க வைக்கிறீங்க. 18 வருஷத்துக்கு அப்புறம் மாமாஜி ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறார். அவர் இன்னைக்கு சிஎம் இல்ல, அது வேற உகாரம். எப்படி போட்டாங்க? 48% எப்படி போட்டாங்க? வேலை இல்ல, எதுவுமே இல்ல, 15 லட்சம் கொடுக்கல, எப்படி போட்டாங்க? நான் கேட்கறேன், சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இது பாருங்க, நான் என்ன சொல்றேன், இப்ப தேர்தல் விவகாரத்தை பத்தி நம்ம பேசுறோம். நாடாளுமன்றத்தில் இது நடந்த முறை, அதே நேரத்தில் எம்பிக்கள் 14 பேர் சஸ்பெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, மிகப்பெரிய மாபெரும் ஜனநாயக படுகொலை. எப்பவுமே இந்த போன்ற ஒரு நிகழ்வு நாடாளுமன்றத்திலங்க எவ்வளோ பெரிய, இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய மறைந்த அருண்ஜேட்லி, மரியாதைக்குரிய மறைந்த அம்மா சுஷ்மா ஸ்வராஜ், இவங்கெல்லாங்க சபாநாயகரை போய் அப்படியே முற்றுகையிடுவாங்க. அவங்களெல்லாம் ஒரு நாள் கூட சஸ்பெண்ட் பண்ணது கிடையாதுங்க. எல்லா பிஜேபி நண்பர்களும் போவாங்க, பிரதமர் வரணும்னுவாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, மன்மோகன் சிங் 10 நிமிஷத்தில் அங்கே ஆஜராவார், சரியான பதிலை சொல்லுவார், எல்லோரும் அமர்ந்துருவாங்க. ஒரு நாள் ஒரு கேள்வி அருண்ஜேட்லி கேட்குறாரு, பிரதமர் வர முடியல, பிரணாப் வந்தார், உடனே பதில் சொன்னார், சரியான பதில் சொன்னார், ஓகே பாஸ் அப்படின்னு உட்கார்ந்துட்டார் அருண்ஜேட்லி. ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பாராளுமன்றத்தை பார்த்து பயப்படுகிறார்கள், உறுப்பினர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு பதில் சொல்வதற்கு அவர்கிட்ட பதில் இல்லை. அவங்க என்ன கேள்வி கேட்டுருவாங்களோ, நம்ம ஏதாவது பதில் சொல்லிடுவோமோ, திரு அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி ஏதாவது நம்மள உளறிடுவோம் பயப்படுறாங்க. அவங்க கிட்ட பதில் இல்ல. எதிர்கட்சி என்ன கேட்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி நடந்தது, மணிப்பூர் கலவரத்தை பத்தி சார் சொன்னாரு, எங்க உலகமே காரி துப்புச்சுங்க. அந்த 2 பொண்களை இழுத்து போனது பிபிசி காட்டின அன்னைக்கு, என்ன இந்தியா ஒரு நாடா,
இங்கே இப்போ அவர் சொன்னார் அங்கே ஜாதி மதமாக மோதல் கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிற தாமிரத்தின் மேலே தான் இந்த மத்திய அரசாங்கத்திற்கு கண்ணு. அதை எடுத்து தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை நடத்துகிறாரு, அவருக்கு கொடுக்கறதுக்கு அந்த அந்த இது நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஆலை ஓனரை கூப்பிட்டு வேதாந்தா நிறுவனத்தினுடைய அதிபரை கூப்பிட்டு பேசல பிரதமர். இல்லைன்னு மறுக்க முடியுமா? நீங்க ஜாதியும் மதத்தையும் வைத்து அரசியல் செய்ய பார்க்குறீங்க. ஒரு 2 நிமிஷம். இல்லை, பெங்களூருக்கு பஸ் ஏற்றின உடனே காஷ்மீர் வரைக்கும் கொண்டு போய் விட்டீங்க. இப்போ நான் முதல்ல டோல்கேட்டெல்லாம் தாண்டி வரேன். இல்லை 3 விஷயம். நிர்பயா விஷயம்ங்கிறது வந்து கோரமாக நடுத்தெருவில் நடந்தது, 4 பேரால நடந்தது. இல்ல நீங்க அதான் சொல்லவே விட மாட்டீங்க. ஒரு உண்மையே மக்களுக்கு சொல்லக்கூடாது. நான் சொன்னது ஒரு பெண்ணை பெற்றவன் அந்த பெண் வந்து ஐயா என்ன இப்படி என்ன மொலஸ்டேட் பண்ணிட்டான்னு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுவாங்கிறதுக்கும் ரோட்ல கோரமாக கற்பழிக்கப்பட்ட நாட்டுக்கு பிரச்சனை மாதிரி கேட்டுக்கோங்க. நான் பேசுறது வரக்கூடாதுன்னு குறுக்கிட்டு பேசுறாரு. எனக்கான நேரத்துல அவர் பேசுறாரு. அவர் பேசுறதே கேட்டுக்கோங்க. அவர் பேசுறதே கேட்டுக்கோங்க. எனக்கான நேரத்துல பேசிட்டு இருக்காரு. நடக்கும்போது வெளியில பேசுற நான் பேசுற நேரத்துல குறுக்கிட்டு அந்த உண்மை வரக்கூடாதுன்னு நீங்க முயற்சி பண்றீங்க. அவர் பேச்சை கேட்டுக்கோங்க மக்களே. நன்றி. நல்லது. என்னங்க பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா விஷயத்துல அன்னைக்கு இந்த இடத்துல நடந்துங்கன்னு அவர் சொன்னார். உடனே அண்ணாதுரை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுவா நடந்தது? அப்படி நடந்திருந்தால் அதை ஏன் நீங்கள் இந்த 25 வருஷமாக மக்களிடம் பேசவே இல்லை? அதை ஏன் அப்படியே மூடி மறைக்கிறீங்க? சனாதனத்தை ஒழிப்பேன்னு நீங்கள் பேசின உடனே நாம் ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்கிறோம். அன்னைக்கு தட்டி கேட்கறதுக்கு தேவரையா மாதிரி ஒருத்தர் இருந்தார், இன்னைக்கு இல்லை, அதனால இவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே தெரியுமா வர்றீங்க? அவர் ஓடி போயிட்டாருன்னு சொன்னது தப்பு, அவர் இது பண்ணாரு சொன்னது தப்பு. ஆனால் கண்டென்ட் கரெக்டாக தப்பா? அந்த மேட்டர் கரெக்டா தப்பா? அதை பேசுங்க. அதுக்கு அடுத்ததுக்கு வருவோம். சஸ்பென்ஷனை பத்தி காங்கிரஸ் அரசு பேசலாமா? காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் பொழுது காங்கிரஸ் எம்பிக்களை தெலுங்கானா அண்ட் ஆந்திரா விஷயத்துக்காக சஸ்பெண்ட் பண்ண வரலாறு மறந்து போயிருமா? இந்த உலகத்துக்கு தெரியாதா? காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, காங்கிரஸ் எம்பி சஸ்பெண்ட் ஆறான். எதுக்கு தெரியுமா? ஆந்திரா தெலுங்கானா விஷயத்தை இவங்க ஒத்துக்கல. இது நடக்கலையா? இதை மறுதளிப்பீங்களா? ஒரு நாள் தானே பண்ணோம். இந்த பாருங்க, சஸ்பெண்ட் ஆனானா இல்லையா? ஒரு நாள் உங்க எம்பி உங்களால சஸ்பெண்ட் ஆனா அது கடைசி நாளுங்க. ஒரு நாள் அன்னைக்கு அது பாராளுமன்றத்தினுடைய கடைசி நாள். அப்புறம் ஒரு நாள் தானே வரும், அதுக்கப்புறம் பிரேக்ல தானே வரும். நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. அது என்னது, இந்திரா காந்தி அம்மா ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் தெளிவாக தான் பண்ணாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் காலிஸ்தான் பிரச்சனையை கனடாவில் வளர்த்து விட்டு கனடாவுக்கு ஒரு தைரியம் வந்து மோடி அரசே எதிராக கேள்வி கேட்க முடியுங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு பதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்க கனடா. அதுக்கு காரணம் யாரு? மோடி. நன்றி. அதாவது சொல்ல நான் சொல்லிட்டேன் மோடி. காலிஸ்தான் பிரச்சனை இந்த ஓராண்டு முன்னால் இது இந்த பிரச்சனையே வரல. இது வந்து அன்னைக்கு இதோட பிந்திரன்வாலே அந்த சபாப்தம் அதோட முடிஞ்சது. இப்போ 20 வருஷம் கழிச்சு இப்போ மீண்டும் காலிஸ்தான் வந்து வளர்ந்து வருகிறது. அது ஏன் வந்து இந்திய நாட்டிலும் சரி கனடா நாட்டிலும் சரி G20 மாநாடு சக்ஸஸ்ஃபுல் நடத்தணும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. என்ன சக்சஸ்? கனடா பிரதமர் என்ன சொல்றாரு? காலிஸ்தான் டெரரிஸ்ட் நீ வந்து கனடால வந்து சுட்டிங்கன்னு அவர் நேரடியா குற்றச்சாட்டு சொல்றாரு. அமெரிக்கா ஆதரவு சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு? அமெரிக்கா ஆதரவு கொடுக்குறாங்க, கனடாக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, பிரான்ஸ் ஜெர்மனி ஆதரவு கொடுக்குறாங்க. வந்து காலிஸ்தான் பிரச்சனை சர்வதேச பிரச்சனை. இந்த ஓராண்டில் நடந்திருக்கிறது. 20 ஆண்டுகளா நடக்கல. இந்த ஓராண்டு நடக்க இப்ப திடீர்னு காரணம் சார் அப்படி இருங்க. சரவணபெருமாள் சார், சுருக்கமா என்னுடைய பணிவான வேண்டுகோள், நேரம் கருதி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துல உங்க கருத்தை வச்சு முடிச்சிருங்க.
அதாவது இது தொடர்ந்து பாஜகவிற்கு கிடைத்த தகவல்கள் காலிஸ்தான் மூவ்மெண்ட்டை பத்தி இவங்க கொஞ்சம் மெத்தனமா இருந்துட்டாங்க. இனிமேலாவது மெத்தனமா இருக்கக்கூடாதுன்றதான் கருத்து. தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் எல்லாம் இந்த சிஏ ஆன்டி சிஏ இதெல்லாம் ஃபண்ட் பண்ணது காலிஸ்தான் தான். இது வெட்ட வெளிச்சமா பல ஊடகங்கள்ல தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம ஏற்கனவே சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்தியா முழுக்கம் அவர்களை துண்டாடுவார்கள் என்று அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இதனுடைய ஒரு புள்ளி தான் இது. இந்த பிள்ளைகள் எல்லாமே இந்த 4-5 பேர் இந்த மூளை செலவை செய்யப்பட்டவர்கள் இவர்களால், இந்த காலிஸ்தான் லிபரேஷன் போர்சஸ். அதெல்லாம் அந்த நிதின் ஜாட்டை பிடிச்சிருக்காங்க, அந்த ஜான்றவரை. அதுக்கு பிற்பாடு வெளிவரும், இந்த உண்மைகள்லாம் வெளியே வரும், கண்டிப்பா வெளியே வரும். ஒரு அதற்குள்ளேயும் இவர்களுக்கு என்ன வந்து விட்டதுன்னு தெரியல. ஆனா திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் எல்லாத்துலயும் எல்லா பிரச்சனையும் பற்றி வெஸ்ட் பெங்கால்ல கோல்கேட் ரெய்டு போயிட்டு இருக்கு. இங்க டெய்லி கவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க காங்கிரஸ் சார்ந்த சாகுன்ற இதை 500-600 கோடி இப்படி போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் மடைமாற்றத்துக்கும் திசை திருப்புறதுக்கும் இதை பயன்படுத்தி காங்கிரஸ் ஏதோ ஒரு திமுகவும் காங்கிரஸும் பிரச்சனைகளை உருவாக்கி ஒரே ஒரு பதிவு மட்டும் பண்ணிடுறேன். கடந்த இப்ப ரீசெண்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த மழை வெள்ளத்துக்கு முன்னாடி நடந்த கருத்து கணிப்பில ஆங்கில ஊடகம் என்ன சொல்லியிருக்குன்னா, திமுக வெறும் 20 MP சீட்டு தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நடத்துறீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பா 40 தொகுதிகளும் திமுக தோல்வி அடையும். நன்றி சரபெருமாள் சார். நம்ம அடுத்த முறை இன்னும் சிறப்பாக பேசுவோம். ரொம்ப அழகான ஆரோக்கியத்தை முன்னெடுத்தோம். நிறைய கருத்துக்கள் வைக்கிறீங்க. டிடிஎஸும் வலிமையாக சில கருத்தை வச்சார், பொன்கியும் அதே மாதிரி வச்சாங்க. நம்முடைய ரெங்கராஜ் சார் இதாக வந்தாலும் நம்முடைய நண்பர் சரபெருமான் வச்சாங்க. இது போன்ற சிறப்பான விவாதங்களை நம்ம அடுத்தடுத்து காத்திருக்கிறோம். எங்களுடைய அமர்வுக்கு உங்கள் அனைவருக்கும் ஜெயா பிளஸ் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் விடைபெறுகிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.